ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम सत्यो जातं प्रपत्यामि सत्यो जाताय वै नमो नमः ओम भवे भवेनाति भवे भवस्वमां भवोत्तवाय नमः ओम இறைவனோட திருநாமம் யவந்தீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர். தாயார் பெயர் இருமலர் கன்னி உபய புஷ்ப விலோச்சனி. ஊர் பெயர் திருசாத்தமங்கை ஒசியாத்தமங்கைன்னு இருக்கு. ஞான சம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலத்துல ஒரு ஸ்தலமான இது திவ்ய மேற்க பார்த்த சிவாலயம். இது சுவாமி மேற்க பார்த்திருப்பார், அம்பாளும் மேற்க பார்த்திருப்பார். 63 நாயன்மார்ல ஒருத்தரான திருநீலநக்க நாயனாரோட அவதார ஸ்தலம் இது. மனைவி பேர் மங்கையரக்கரசி. தான் ஞான சம்பந்த சுவாமி காலத்துல கணவன் மனைவியா இங்க சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கா. இவர் பூஜை பண்ணும்போது அவருக்கு பூ எடுத்து கொடுக்கறதும் ஜலம் எடுத்து கொடுக்கறதும் மங்கையரக்கரசி உதவி பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படி தினசரி பண்ணும்போது ஒரு நாள் சுவாமியோட திருமேனியில ஒரு சிலந்தி பூச்சி வந்து உட்கார்ந்துடுறது. அந்த சிலந்தி பூச்சை பார்த்துட்டு சுவாமியை தொடப்படாதுங்கிறதுக்காக மங்கையரக்கரசி என்ன பண்ணுவான்னா வாயால வந்து ஊதி அந்த சிலந்தி பூச்சை கீழே தள்ளியிருக்கா. அப்படி ஊதும் போது சுவாமியோட திருமேனியில எப்படி நீ வாயால ஊதலாம், உன்னோட எச்சல் சுவாமி மேல பட்டுறது, நீ சுவாமியை எச்சல் தீட்டு பண்ணிட்ட, ஆகம விதியை மீறிட்டேன்னு சொல்லி அவ மேல கடும் கோபம் கொண்டு மங்கையரக்கரசி துறந்தேன்னு சொல்லி கோவிலே விட்டுட்டு அவர் ஆத்துக்கு போயிருக்கார். வீட்டுக்கு போற அவரோட கனவுல போய் சுவாமி காட்சி கொடுத்திருக்கார். எந்த இடம் சிலந்து இருந்ததா சொல்லி மங்கையரக்கரசி ஊதினாலோ அந்த இடம் மட்டும் நன்னா இருக்கிற மாதிரியும், மற்ற இடமெல்லாம் சிலந்தி கடிச்சா எப்படி ஒரு தடிப்பா காயம் வருமோ கொப்பளமா வர மாதிரி சுவாமி உருவமா போய் ஜடாமுடியோட அவர் கனவுல காட்சி கொடுத்திருக்கார். இந்த கனவை கண்டு பயந்து போய் காலம்பரை வந்து சுவாமியோட திருமேனியை பார்க்கும்போது காலம்பரை சுவாமி மேலேயும் அப்படி ஆயிடுறது. ஒரு குழந்தை மேல ஒரு பூச்சி இருந்ததுன்னா ஒரு தாய் என்ன பண்ணுவாளோ, தாய் உள்ளத்தினாலதான் பதறி போய் அவ ஊதுனதா சொல்லி சுவாமியே அவ 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கார். அந்த திருவிளையாடல ஆவணி மூல நட்சத்திரத்துல சுவாமி இங்க நிகழ்த்திருக்கார். அதனால ஆவணி மூலம் தான் இங்க விசேஷம். ஏகதின உற்சவம் இது. இவர் ஞான சம்பந்த சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சதுல இவரும் ஒருத்தர். இவர் முர்ச்சி அடைஞ்சது ஆச்சாள்புரம் கொள்ளிடத்துல. ஆனா இவரோட அவதாரஸ்தலம் பிறந்த ஊர் இந்த ஊர் தான் சியாத்தமங்கை. தலைவிருஷ்டம் சரக்கொன்றை பூ. அந்த பூவோட நறுமணத்துக்காக தான் சுவாமி இங்க வந்திருக்கார். சுவாமி எந்த அளவு ஒரு சத்தியோஜாதமா இருக்காரோ சுவாமியை தரிசனம் பண்றது 1000 சிவாலயத்துக்கு சமம். சுவாமி எந்த அளவு ஒரு விசேஷமோ அதே அளவு அம்பாளும் இங்க விசேஷம். அம்பாளுக்கு இங்க நெற்றிக்கண் இருக்கும், 3வது கண். கழுத்தை ஒட்டி ருத்ராட்சமும் தலையில கங்கை ஜடாமுடியும் இருக்கும். ஒரு கையில ருத்ராட்ச ஜபமாலையும் ஒரு கையில தாமரையும் வச்சுட்டு இருப்பான். அந்த சிவஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் சுவாமி மாதிரியே இங்க அம்பாளுக்கும் தனி சன்னதி. அதனால சுவாமிக்கு நிகரான ஒரு சக்தியோட இங்க அம்பாள் இருக்கா. ஏத்தாப்புல இருக்க குளம் வந்து ஒரு பாதி சூரிய தீர்த்தம், இன்னொரு பாதி சந்திர தீர்த்தம். இந்த சூரிய சந்திரத்துல நீராடிட்டு பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது விசேஷம். அந்த அக்னி வடிவமா இருக்கிறதுனால குளிர் வைக்கிற விதமா பௌர்ணமி இங்க விசேஷம். புராட நட்சத்திரக்காரர்களுக்கு விசேஷமான ஸ்தலம், மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் விசேஷமான ஸ்தலம் இது. திருசாத்தமங்கைங்கிறது இந்த ஊரோட புராண பேர். இப்போ சியாத்தமங்கைன்னு இருக்கு. இது நாகப்பட்டினம் நன்னிலம் வழியில இருக்கு கோவில். ரொம்ப சந்தோஷம்.